இந்த வீடியோவில் நம்மளோட எக்ஸிஸ்டிங் ஸ்டாக் ஹோல்டிங்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அதாவது நம்ம லாங் டேர்முக்கு சில ஷேர்ஸ் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்போம். மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸில் 5 lakhs 10 lakhs இந்த மாதிரி போட்டு வச்சுருப்போம். ஸோ இதையெல்லாம் எடுத்து புரோக்கர் கிட்ட அடமானம் வச்சு மார்ஜின் வாங்கி எப்படி பேங்க் நிஃப்டி தேர்ஸ்டே வீக்லி எக்ஸ்பெரி பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக வீக்லி ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம 5 lakhs 10 lakhs இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கும் போது சில டைம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாக் ஹோல்டிங்ஸ் நெகட்டிவில் இருக்கும், ரிட்டர்ன் கொடுக்காமல் இருக்கும். அந்த அமௌண்ட் நம்ம பாதியில் எடுக்கவும் முடியாது, எடுத்தால் லாஸில் எடுப்போம். ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம அதை அடமானம் வச்சு அதில் வர மார்ஜின் எடுத்து அந்த லாஸை வந்துட்டு ஆஃப்செட் பண்ணிடலாம். இந்த மாதிரி எக்ஸ்பிரி ட்ரேட்ஸ் பண்ணி அதை பார்த்திங்கன்னா நம்ம எவ்ரி வீக் நான் இந்த எக்ஸ்பிரியை நான் எவ்ரி வீக் தேர்ஸ்டே நான் கண்டினியூஸாக பண்ணி அதுக்கு தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி வீக்லி ஒரே ஒரு நாள் பார்த்திங்கன்னா அந்த மார்ஜின் வச்சு ட்ரேட் பண்ணி நீங்கள் எப்படி கன்சிஸ்டண்ட்டாக இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது. அதுக்கு தனியாக ஸ்பெஷல் சாட்டர்டே ட்ரைனிங்கும் கொடுத்துட்ருக்கேன். அது நிறைய பேர் அட்டன் பண்ணிட்டும் இருக்காங்க. அதுக்கு தனியாக பிளேலிஸ்ட் இருக்கும், அது எல்லாமே பார்க்கலாம். அது ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம், அதுக்கப்புறம் என்னென்ன ட்ரைனிங் டீட்டெயில்ஸு அது எல்லாமே பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஜென்ரலாக நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இந்த க்ரோ ஆப், பேடிஎம் மணி, இந்த மாதிரி வேரியஸ் ஆப்ஸில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இதில் பண்ணுறது நான் கெட்டதுன்னு சொல்லவே இல்லை. ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இதில் பார்த்திங்கன்னா உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பிளெட்ஜ் பண்ணி அடிஷ்னல் மார்ஜின் வாங்கி இந்த எக்ஸ்பிரி ட்ரேட்ஸை பண்ண முடியாது. அது ஒன்று தான் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இந்த டிஸ்அட்வான்டேஜை நீங்கள் போக்குறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இதே சேம் ஜீரோ கமிஷன் மாடலில் உங்களுக்கு கீழே ஜீரோதா அப்படிங்கிற ஒரு ப்ரோக்கரேஜ் இருக்குது. அவங்களும் பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஜீரோ கமிஷன் தான், எதுவும் இல்லை. அதில் அட்வான்டேஜ் என்னென்னா, உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை அவங்கக்கிட்ட அடகு வச்சு மார்ஜின் வாங்கிக்கலாம். அதுதான் அட்வான்டேஜ். ஸோ நீங்கள் அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிற நினைக்கிறவங்க கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட என்டையர் மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸை அப்படியே அதில் ஷிஃப்ட் பண்ணிக்கங்க, ஜீரோதாக்கு மாற்றிக்கங்க. மாற்றிட்டு அங்கேருந்து நீங்கள் பிளெட்ஜ் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த அடகு வைக்கிறத இப்போ என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, பிளெட்ஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எதை பிளெட்ஜ் பண்ணலாம். இப்போ நம்ம ஜென்ரலாக பார்த்திங்கன்னா, நமக்கு திடீர்னு பண தேவையில்லைன்னா நம்ம கோல்டு அடகு வைப்போம். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் அடகு வைக்க முடியாது. ஸ்டாக்ஸை வைக்கலாம், எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, ETF, பாண்ட்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸ். ஸோ இதையெல்லாம் நீங்கள் பிளெட்ஜ் பண்ணிக்கலாம், அடகு வச்சுக்கலாம். அடகு வச்சு ஒரு மார்ஜின் வாங்கி நீங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது, ஈக்விட்டி இன்ட்ராடே பண்ணலாம், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் செல்லிங் மட்டும் தான் பண்ண முடியும், பையிங் பண்ண முடியாது. ஆப்ஷன் ரைடிங் மெயினாக நம்ம ஆப்ஷன் செல்லிங் தான் பண்ணுவோம் அந்த எக்ஸ்பிரிக்கு. அதுக்காக தான் நான் இந்த வீடியோவே டெவலப் பண்ணேன். ஏன்னா இன்ட்ராடே சில டைம் ரிஸ்கி உங்களுக்கு, அதனால நீங்கள் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ரைட்டிங், மெயினாக ஆப்ஷன்ஸ் ரைட்டிங் பண்ணுங்கள். ஃபியூச்சர்ஸ் கூட ரிஸ்க்குன்னு சொல்லுவேன் நான். ஆப்ஷன் ரைட்டிங்கில் நம்ம அந்த எக்ஸ்பிரி ட்ரேடை பண்ணுறது எப்படிங்கிறது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த பிளெட்ஜ் பண்ணும்போது இந்த ஸ்டாக்ஸு, இந்த ஹோல்டிங்ஸு, இதெல்லாம் நம்ம எப்படி பிளெட்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறதும் பார்க்கலாம். லைவில் ஹோல்டிங்ஸை வச்சு எப்படி பிளெட்ஜ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு முன்னாடி தியரி பார்த்துடலாம். ஸோ ஹேர் கட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் ஒரு ஸ்டாக், ஒரு 100 ரூபா ஸ்டாக், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு SBI ஸ்டாக் வச்சுருக்கீங்க, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அது ஒரு 100 ரூபா இருக்குது, இல்லை 300 ரூபா இருக்குதுன்னு வைங்க. அதுக்கு அதில் ஒரு 90% உங்களுக்கு மார்ஜினாக கொடுப்பாங்க. அதாவது 300 ரூபாவில் 90% எவ்வளோ உங்களுக்கு, கிட்டத்தட்ட 270 ரூபா உங்களுக்கு மார்ஜினாக கொடுத்துருவாங்க. அந்த 30 ரூபா மட்டும் பிடிச்சிக்குவாங்க உங்களுக்கு. ஹேர் கட்னு சொல்லுவாங்க அந்த பிடிக்கிறது பேர். அதை அப்படியே அவங்க வச்சுக்குவாங்க. ஃபுல் என்டையர் 300 ரூபா அப்படியே கொடுத்துட மாட்டாங்க. ஒரு சின்ன ஹேர் கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே அதை வச்சுருப்பாங்க. அது திருப்பி நீங்கள் அன்பிளேஜ் பண்ணும்போது அப்படியே உங்களுக்கு அந்த அமௌண்ட்டும் வந்துடும். ப்ளஸ் இதுக்குள்ளே 270 ருபீஸ் மார்ஜினாக கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 100 ரூபா ஒரு ஸ்டாக் வச்சுருக்கீங்க, இந்த எக்ஸாம்பிளில் 100 ரூபா ஹோல்டிங் வச்சுருக்க ஸ்டாக் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஹேர் கட் முடிஞ்சோன்னே உங்களுக்கு 90 ரூபா உங்களுக்கு மார்ஜினாக கொடுப்பாங்க. ஸோ அந்த 90 ரூபா வச்சு நீங்கள் ஆப்ஷன் ரைட்டிங், இந்த மாதிரி இன்ட்ராடே, இந்த மாதிரி இதை ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, கொலேட்ரல் மார்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அடகு வச்சு உங்களுக்கு வர்ற அமௌண்ட்டை கொலேட்ரல் மார்ஜின் சொல்லுவாங்க. அது எங்கே டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபண்ட்ஸ் டேப் அப்படிங்கிறது இருக்கும் நமக்கு ஜீரோதாவில். அதில் செப்பரேட் ஹெட்டிங் இருக்கும், கொலேட்ரல் மார்ஜின். அங்கே தான் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பிளெட்ஜ் பண்ண அமௌண்ட் எவ்வளோ உங்களுக்கு மார்ஜினாக வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் அங்கே பார்த்துக்கலாம். அதெல்லாம் நான் இதில் அந்த ஆப் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இதில் காமிக்கிறேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு தியரி பார்த்துட்டு அதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஓவர் நைட்டுக்கும் நீங்கள் சில டைம் ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அதில் என்ன நார்ம்ஸ் எக்ஸ்சேஞ்ச் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் 100 ரூபா இருக்கிறத பிளெட்ஜ் பண்ணி 90 ரூபா வாங்கிடுறீங்க மார்ஜினை. ஸோ என்டையர் மார்ஜினை நீங்கள் 90 ருபீஸையும் நீங்கள் ஓவர் நைட்டுக்கு எஃப்என்ஓவில் அதாவது இது பண்ண முடியாது. 40 ருபீஸ் பாதி உங்களுக்கு கேஷாக இருக்கணும், மீதி
45 rupees கேஷாக இருக்கணும், மீதி 45 rupees வந்துட்டு கொலேட்டரில் நீங்கள் ஓவர் நைட்டு கேரி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இதெல்லாம் டீட்டெயில்டாக நம்ம வந்துட்டு அந்த இதில் பார்க்கலாம். ஸோ இப்போ எந்தெந்த ஸ்டாக்ஸுக்கு எந்தெந்த மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸ்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஹேர் கட் எடுக்கிறாங்க, எவ்வளோ கொலேட்ரல் எடுக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு அதை வந்துட்டு நம்ம இந்த இது முடிச்சுன்னு பார்க்கலாம். ஸோ அந்த இது பார்க்குறதுக்கு முன்னாடி ஏதாவது டவுட் இருந்தது, சில டைம் நீங்கள் நிறையா இது வச்சுருப்பீங்க ஹோல்டிங், ஸோ இந்த மாதிரி நானும் பண்ணணும் அப்படிங்கிற நினைக்கிறவங்க இந்த 8072210003 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸ்பெஷல் இது வந்துட்டு உங்களுக்கு அந்த கைடன்ஸ் கொடுக்குறேன். ஸோ அடுத்தது இப்போ நம்ம எந்தெந்த ஸ்டாக்ஸுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்துட்ருக்கிற ஷீட் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அப்ரூவ்டு லிஸ்ட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் அட் Zerodha. அதாவது இந்த பிளெட்ஜிங் பற்றி சொன்னேன்ல, இந்த ஷீட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கங்க. ஒவ்வொரு ஸ்டாக்கும் எவ்வளோ ஹேர் கட்டு, அது போக மீதி எவ்வளோ மார்ஜின் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எவ்வளோ லிஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பெரிய லிஸ்ட்டு தான். உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் இருக்க முக்கால்வாசி ஓரளவுக்கு வால்யூம் அதிகமாக இருக்கிற ஸ்டாக் எல்லாத்துக்குமே இது கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, நான் கேஷ் காம்பனன்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஓவர் நைட் ஃபண்ட்ஸு எல்லாத்துக்குமே கொடுப்பாங்க. ஆதித்ய பிர்லா, நீங்கள் மோத்திலால் ஆஸ்வால், டிஎஸ்பி எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஹேர் கட் போக எவ்வளோ கொடுப்பாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதானி போர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷேர் இருக்குது. ஸோ அந்த ஷேருக்கு எவ்வளோ ஹேர் கட் பார்த்திங்கன்னா 19.43% ஹேர் கட். ஸோ சப்போஸ் 100 ரூபா அந்த ஷேரோட ஒர்த்து இருந்தது அப்படின்னா அதில் 19% போக மீதி 100 ரூபாவில் 19% எவ்வளோ உங்களுக்கு கிட்டத்தட்ட 20% வச்சுக்கோங்க, 20 ரூபா போயிடும், மீதி 80 ரூபா உங்களுக்கு மார்ஜினாக கொடுத்துருவாங்க. ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதும் நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த லிஸ்ட்டெல்லாம் பார்த்துக்குங்க. அதானி போர்ட்ஸு, ஏஷியன் பெயிண்ட்டு எல்லாமே இருக்குது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேர் கட் 20% எடுத்துகிட்டு மீதியை கொடுத்துட்றாங்க ஃபுல்லாக மார்ஜினை. ஸோ இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துடலாம். ஸ்டாக்ஸ் முக்கால்வாசி இருக்குது, நீங்கள் எந்த ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் வச்சுக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா இப்போ ETF இதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ்ன்னு சொன்னாங்கன்னா ETF, ஆக்சிஸ் பேங்க் ETF, கோல்டு, நிஃப்டி பீஸ், பேங்க் பீஸு, ஆக்சிஸ் நிஃப்டி, BLS நிஃப்டி எல்லாமே இருக்குது. இது வந்துட்டு ஷீட்டை 1 மந்த்க்கு ஒருக்கா அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸாக ஏதோ ஒரு டைம் ஃப்ரேமில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் லேட்டஸ்ட் எது அப்படிங்கிறது பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கலாம் இது பண்ணுறக்கு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, OMF ஃபார்மிங் பார்ட் ஆஃப் நான் கேஷ் காம்பனன்ட்ஸ். ஸோ அதுலேயும் என்னென்ன மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஆக்சிஸ் ப்ளூ சிப் ஃபண்ட், ரெகுலர் பிளான், டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டு, இதுக்கு பார்த்திங்கன்னா ஹேர் கட் பார்த்திங்கன்னா 7.5 தான். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு அவ்வளோ வாலட்டைலாக இல்லாதனால 20% எடுக்காமல் உங்களுக்கு 7% தான் ஹேர் கட் பண்ணுறாங்க. அதனால தான் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் 100 ரூபா இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு 92 ரூபா உங்களுக்கு கொலேட்டரலாக கொடுத்துருவாங்க நீங்கள் யூஸ் பண்ணுறக்கு. அதுதான் இதோட அட்வான்டேஜ். இதில் எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ சரி, இப்போ இந்த லிஸ்ட்டு பார்த்துட்டிங்க. இப்போ எப்படி நீங்கள் சப்போஸ் ஆல்ரெடி ஸ்டாக் வந்துட்டு ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எப்படி நம்ம அதை ப்ளெட்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஹோல்டிங்ஸ் போய்க்குங்க. உங்களோட சப்போஸ் இப்படி ஒரு ஹோல்டிங்ஸ் ஸ்டாக் வச்சுருக்கீங்க அப்படின்னா கன்சோல் போய்க்குங்க. கன்சோலில் கீழே இங்கே போர்ட்ஃபோலியோன்னு இருக்கும், அங்கே ஹோல்டிங்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு அங்கே போனோன்னே உங்களோட எல்லா ஹோல்டிங்ஸும் டிஸ்பிளே ஆகும். நல்லா பார்த்துக்குங்க. டேஷ்போர்டு, போர்ட்ஃபோலியோ கிளிக் பண்ணுறேன், ஹோல்டிங்ஸு. இங்கே போனோன்னே நீங்கள் என்னென்ன ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு இங்கே காமிக்கும். சப்போஸ் இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா நெகட்டிவில் இருக்குது, 1200 rupees நெகட்டிவில் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த அமௌண்ட்டு நான் பாதியில் எடுத்து எனக்கு 1000 ரூபா லாஸ் ஆகும். அதனால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இதை இந்த இடத்துல 3 டாட்ஸ் இருக்கும். இதில் BPCL 9 ஸ்டாக்ஸு இது பார்த்திங்கன்னா ப்ளெட்ஜ் ஃபார் மார்ஜின் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல கீழே, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதோட எவ்வளோ சார்ஜ், ப்ளெட்ஜுக்கு 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. எவ்வளோ குவான்டிட்டி பண்ணாலும், நீங்கள் ஒரு குவான்டிட்டி பண்ணாலும் 30 ரூபா ப்ளஸ் GST. நீங்கள் 10,000 குவான்டிட்டி, நான் என்கிட்ட இருக்கிற அத்தனை 9 குவான்டிட்டி பண்ணாலும் 30 ரூபா தான். அது வந்துட்டு ஸ்டாண்டர்டான அமௌண்ட்டு. ஸோ 4 ஸ்டாக்ஸ் பிளெட்ஜ்டு பிஃபோர் 4 PM, 4 மணிக்கு முன்னாடி பிளெட்ஜ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கொலேட்ரல் வில் பி அவைலபிள் ஆன் T+1 day, நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் +1 டேயில் இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 0 per day ஆன் எனி டெபிட் பேலன்ஸ். சப்போஸ் உங்கள்கிட்ட டெபிட் பேலன்ஸ் அப்படின்னா நீங்கள் எடுத்ததை விட அதிகமாக யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சார்ஜ் சில டைம் போடுவாங்க, அதுதான் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க 0.05% per day. இல்லை அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட் போட மாட்டாங்க, நீங்கள் கொடுக்க மார்ஜின் மட்டும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா. ஸோ இதுக்கு
இந்த டெபிட் பேலன்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஓவராக இல்லாததை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தான். ஸோ அடுத்து இந்த வேல்யூக்கு பாருங்கள், 433 ஸ்டாக் வேல்யூ ஒரு ஸ்டாக்கோட கேஸ்ட்ரால் இந்தியா. அது பார்த்திங்கன்னா நமக்கு ஹேர் கட் பார்த்திங்கன்னா 44% பிடிக்கிறாங்க. நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா 20% ஆகுது. ஆனால் இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 44 பிடிச்சி ஒரு ஸ்டாக்கு 242 ரூபா தான் கொலேட்ரல் மார்ஜின் தருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது சும்மா இருக்கிறதுக்கு நீங்கள் 240 ரூபா எடுத்துக்கலாம். இப்போ கேஸ்ட்ரால் இந்தியா பார்க்கலாம், இதுக்கு எவ்வளோ பிடிப்பாங்க அப்படின்ட்டு பிளட்ஜ். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா 17.4%. ஸோ 118 ரூபா ஸ்டாக்கு 97 ரூபா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இது ஹேர் கட் போக 97 ரூபா மார்ஜின் உங்களுக்கு இதாகிடும். ஸோ இது எங்கே டிஸ்பிளே ஆகும் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபண்ட்ஸ் டேப்பில் போய்க்குங்க. ஃபண்ட்ஸ் டேப்பில் உங்களுக்கு இந்த இடத்துல கொலேட்ரல் ஈக்விட்டி அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் என்னென்ன இது அங்கே பிளெட்ஜ் பண்ணுறீங்களோ கொலேட்ரல் ஃபண்ட், லிக்விட் ஃபண்ட்ஸ்னால் இங்கே வந்துடும். கொலேட்ரல் ஈக்விட்டினா அந்த கேஸ்ட்ரால் இந்தியா அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குல்ல அங்கெல்லாம் வந்துடும். ரெண்டையும் ஆட் பண்ணி ஃபைனலாக என்ன கொலேட்ரல் அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறது இங்கே காமிச்சிடும். இது வந்துட்டு இந்த ஆக்சுவல் அவைலபிள் மார்ஜின்லேயும் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிக்கும். ஸோ இந்த மார்ஜினில் ஆட் ஆகிறதுனால இதை வச்சு நீங்கள் ஆப்ஷன் ரைட்டிங் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஆப்ஷன் ரைட்டிங் அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட அந்த பேங்க் நிஃப்டி இந்த மார்ஜின் வச்சு நம்ம பண்ணுற ட்ரேட்ஸ் இதுதான். எவ்ரி தேர்ஸ்டே மட்டும்தான். இது 10th மார்ச் பார்த்திங்கன்னா வெனஸ்டே. எதனால் அப்படின்னா தேர்ஸ்டே மகார் சிவராத்திரினால மார்க்கெட் லீவு, அதனால் வெனஸ்டே எக்ஸ்பீரியை வச்சுருவாங்க. ஸோ எக்ஸ்பீரி ட்ரேட்ஸ் மட்டும்தான். ஸோ இந்த லாஸும் பார்த்திங்கன்னா நம்ம ப்ராஃபிட்டாகவும் கன்வெர்ட் பண்ணலாம். அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் நம்ம ட்ரைனிங்கில் டிஸ்கஸ் பண்ணுவோம். சாட்டர்டே ட்ரைனிங் இருக்கும். நீங்கள் ஃப்ரீயாகவே ட்ரைனிங் அட்டன் பண்ணிக்கலாம். இந்த ஜீரோதா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் இதுதான் அந்த பிளேலிஸ்ட் சொல்லியிருந்தேன்னா நான் இதில் இருக்கிற எல்லா ட்ரேடுக்கும் நான் இங்கே பிளேலிஸ்ட்டில் வீடியோ க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. சைன்அப் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், 8072210003 அப்படிங்கிற நம்பருக்கு. ப்ளஸ் இந்த ட்ரைனிங்கும் அட்டன் பண்ணிக்கலாம். எப்படி இந்த ப்ராசஸை கிக் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா இதுவும் பார்த்துக்கலாம். இதுதான் நம்பர். ப்ளஸ் இந்த எல்லா கோர்ஸும் நீங்கள் ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம் சைன்அப் பண்ணிவிட்டு. நம்மளோட வாட்ஸ்அப் சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதெல்லாம் நான் கிளாரிஃபை பண்ணிடுவேன். ஸோ இதுதான் உங்களுக்கு ஓவரால் ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சும்மா இருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் சேர்ன் பண்ணுறது தான் பெஸ்ட்டு என்ன கேட்டால். ஏன்னா சில ஸ்டாக்ஸ் எல்லாம் இறங்குச்சுன்னா 1 or 2 years ஆகும் உங்களுக்கு திருப்பி வர. ஏன்னா நான் ரொம்ப நாளாக இருக்கிறனால நான் பார்த்துருக்கேன். நானே இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாக்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சின்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் இறங்குனது ஒரு 2 or 3 years கழிச்சு தான் இப்போ தான் ஏறிச்சு. அதனால் நான் லாஸ்ட்டில் வந்துட்டு அந்த டைமில் வந்துட்டு பிளெட்ஜிங் இந்த மாதிரிலாம் இல்லை, இப்போ தான் அது கொண்டு வந்திருக்காங்க. அது தெரிஞ்சதுன்னா அப்போவே நான் அந்த மார்ஜினை வச்சு இந்த ட்ரேட்ஸும் பண்ணியிருப்பேன். நான் சிலது வந்துட்டு லாஸ்ட்டில் எக்ஸிட் பண்ணியிருந்தேன். அதனால் நான் சொல்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ, பாய். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பாய்.